ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சப்ஸ்கிரைபர்லாம் நிறையா இருப்பாங்க, ஆனால் வியூஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1 லட்சம் சப்ஸ்கிரைபர், 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் அப்படியெல்லாம் இருப்பாங்க. ஆனால் வியூஸ் வந்து ஒரு 500 வியூஸ், 400 வியூஸ், 300 வியூஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கும். அது மட்டும் இல்லை, எல்லா சேனலுமே இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு, அவங்களுக்கு எப்படி வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுறது மூலமாக வியூஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணலாம் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஓகே, வியூஸ் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா, கம்மியாக போகுது அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா, சேனல் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். யூடியூப் நிறைய பேர்ட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணல, யூடியூப் நிறைய பேர்ட்ட சஜெக்ஷன் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ 1 இயர் வரைக்கும் நல்ல யூடியூப் வந்து நல்ல சஜெக்ஷனில் கொடுப்பாங்க, ப்ரௌசிங் ஃபீச்சரில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி 1 இயர் தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த சேனல் அப்படியே டவுன் ஆகும். நம்மளுடைய முயற்சிகள் வந்து நிறைய இடத்துல ஷேர் பண்ணி நல்ல கண்டென்ட் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால் மட்டும் தான் சேனல் ஆவரேஜான வியூஸ் வந்துகிட்டு இருக்கும். அப்படி வராத பட்சத்துக்கு நீங்கள் ஒரு டெக் சேனலாக இருக்கீங்க, இல்லை ஒரு குக்கிங் சேனலாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சுன்னா வெரிஃபை டிக் மார்க் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ வெரிஃபை டிக் மார்க் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த சேனலில் போய் கமெண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுடைய கமெண்ட் தான் ஃபஸ்ட்டு கமெண்டாக இருக்கும். அந்த வெரிஃபை டிக்கோட நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிக்கு உள்ள சேனலோட கமெண்ட் தான் ஃபஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அந்த வீடியோ போட்டோன்னே சடனாக நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குன்னா நீங்கள் ஒரு 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு சேனலில் போய் ஒரு கமெண்ட், அவங்க வீடியோ போட்டோன்னு ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கமெண்ட் ஃபஸ்ட்டு ஷோ ஆகும். நிறைய பேர் வந்து உங்கள் சேனலை வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இல்லை எனக்கு வெரிஃபை டிக் மார்க்கெல்லாம் இல்லை, நான் சின்ன சேனல் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த பெரிய சேனலில் வீடியோ போட்டு அடுத்த செகண்டே ஒரு நல்ல கமெண்ட் போட்டணும். வீடியோ போட்டு ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஃபஸ்ட்டு கமெண்ட் நல்ல பெஸ்ட்டான கமெண்ட்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கமெண்ட் டாப் கமெண்ட்ஸில் ஷோ ஆகும். ஸோ என்ன ஒரு அல்காரிதம் அப்படின்னா வந்து, எந்த கமெண்ட் ஃபஸ்ட்டு டாப்பில் ஷோ ஆகுதோ அந்த கமெண்ட் சேனலை நிறைய வியூவர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பெரிய பெரிய சேனலாக இருக்குது, வெரிஃபை டிக் மார்க்கெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களை விட பெரிய சேனலில் போய் ஒரு பெஸ்ட்டான கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க வீடியோ போட்ட ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கான ரீச் இப்போ இருக்கிறத விட ஆட்டோமேட்டிக்காக நிறைய வரும். ஏன்னா வந்து டெத்து சப்ஸ்கிரைபர், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவே பார்க்காம இருக்காங்கல்ல, அன்ஆக்டிவேட் சப்ஸ்கிரைபர், அவங்க எல்லாமே திரும்ப திரும்ப இந்த மாதிரி வீடியோக்கள் கமெண்ட் பண்ணி நல்ல ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணி வேறு இடத்துலேருந்து வியூஸுக்கான சோர்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் ஆல்கரிதம் என்னென்னா உங்களுடைய வீடியோக்களை சேனலை வந்து மறுபடியும் ப்ரௌசிங் ஃபியூச்சர், மறுபடியும் வந்து சஜெக்ஷன் இந்த மாதிரி விஷயத்தில் காமிக்க ஆரம்பிச்சிடும். சிம்பிள் ட்ரிக் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க.